கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணவே. குரு சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு வரிசையாக சில பண்டிகைகள் பற்றிலாம் பார்த்துட்டு வந்தோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை என்னென்னா கங்கோத்பத்தி சப்தமி. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் ஆன்மீக எழுத்தாளர் திரு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள். அவரை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். இப்போது இந்த கங்கோத்பத்தி சப்தமி இந்த பேரில் பார்த்தாலே ஓரளவு புரியுது. கங்கை உற்பத்தியான தினம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த புராணத்தில் இதிகாசத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? இல்லை, பல நூல்களில் கங்கையோட சரித்திரம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா கங்கைன்னு சொன்னாலே நம்முடைய தர்மத்தில் ரொம்ப புனிதமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். நீரெல்லாம் கங்கை அப்படி, நீரெல்லாம் கங்கை தானே. அதனால் அந்த கங்கைக்கு சொன்னாலே ஒரு மகத்துவம். கங்கா கங்கேதி யோ புரியாது ஜோசனா நாம் சதைரபி. நான் 100 யோசனை தூரத்துலேருந்து கங்கை நினைத்து கொண்டால் கூட அவன் பவித்திரமாகிறான்னு சொல்லி சொல்கிறான். ஓஹோ. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு தன்மை கொண்ட கங்கை உற்பத்தியான தினமாக இந்த கங்கோத்பத்தி சப்தமி. நீங்கள் சொன்னது தான், பேர்லேருந்து கங்கை உற்பத்தி சப்தமிங்கிற திதி. அதுவும் அதை நம்ம கணக்கு பண்ணி அந்த நாள் கங்கை உற்பத்தியான நாள். அதில் 2 விதமான கருத்து உண்டு. என்ன அப்படின்னா, சில பேர் அக்ஷய திருதியை அன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிற வழக்கம் உண்டு. சில பேர் இந்த கங்கோத்பத்தி சப்தமின்னு சொல்லும்போது இதுக்கு பெரியவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னென்னா, தேவலோகத்தில் ஆகாச கங்கையாக உற்பத்தியான நாளும் பூலோகத்துக்கு பகீரதனுடைய முயற்சினால் இறங்கி வந்த நாளும், அது ரெண்டும் அந்த வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடியது. ஏன்னா முதல்ல ஆதியிலேயே ஆகாச கங்கையாக விளங்கினவள் பூலோகத்துக்கு வந்தாள் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. இப்போது சில புராணங்களில், பாகவத புராணம், விஷ்ணு புராணங்களில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ராமாயணம் மகாபாரதம் வரைக்கும் கங்கை வருது. ஆமாம் ஆமாம். மகாபலி சக்கரவர்த்திக்காக யாகம் பண்ணும்போது பெருமாள் அங்கே வரார், வாமன ரூபத்தில் வரார், தானம் வாங்குறார், வாங்கிட்டு திரிவிக்ரம ரூபம் எடுக்கிறார். அப்போது அவருடைய திருவடி ஒரு மேலே ஆகாசத்தை முழுக்கவே அளந்தது. அங்கே பிரம்மா தன்னுடைய கமண்டலத்து நீரை அபிஷேகம் பண்ணார். அது கங்கையாக மாறியது அப்படின்னு சொல்லி ஒரு சரித்திரம். அது புராண இதிகாசங்களில் உண்டு. ஏன்னா ஆழ்வார் பாசுரங்களில் பார்த்துருக்கேன், புராண புராணங்கள்ல அது சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அன்னமயா கீர்த்தனை கூட பிரம்ம கடிகின பாதமும் சொல்லி ஒரு இது சொல்றார். ராமாயணத்தில் கூட ரொம்ப ஒரு விசேஷமாக, இப்போ நான் ராமாயண உபன்யாசம் பண்ணேன். அதில் கோவிந்தராஜர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கோவிந்தராஜர் வியாக்கியானத்தில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்ன சொல்லுவார்னா, அந்த பிரம்மாவுடைய கமண்டலத்திலிருந்து பகவானுடைய இடது கால் பெருவர்களுக்கு அபிஷேகம் பண்ணி அதனால கங்கையுடைய பவித்திரத்துவம் ஏற்பட்டது. அந்த பவித்திரத்துவம் ஏற்பட்ட காரணத்தினால அந்த அதை எதோட ஈக்குவேட் பண்ணுறாருன்னா, கிஷ்கிந்தா காண்டத்தில் வாலி வதத்துக்கு முன்னாடி சுக்ரீவன் கேட்குறான், இந்த மாதிரி அவங்க வாலியை வெல்லக்கூடிய வரலாமே உங்களுக்கு உண்டான்னு கேட்குறான் ராமன் இடத்துல. அப்போ அதுக்கு எங்கள் ஒரு பெரிய ஒரு துந்துபின்னு சொல்லக்கூடிய அரக்கனை அவர் தலையை சுற்றி விட்டெறிஞ்சான். அவன் இங்கே விழுந்தான், அவனுடைய எலும்பு கூடு கிடக்கு. அப்போ அவனுடைய இதை தூக்கி எறிகிற அளவுக்கு வாலிக்கு வல்லமை இருந்தது, ஒன்றால் அது முடியுமான்னு கேட்டோன்னா, ராமன் தன்னுடைய இடது கால் பெருவரலால் அதை எத்தி விட்டார். அது போய் பல யோசனை தூரம் தள்ளி விழுந்ததுன்னு ராமாயணத்தில் வருது. ஏன் கையால் தூக்கி போட்டிருக்கலாம், வலது காலால் உதச்சிருக்கலாம், ஏன் இடது கால் பெருவரல்னு சொல்கிறதுக்கு அதுக்கு கோவிந்தராஜர் வியாக்கியானம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கங்கை உற்பத்தியாகி இருக்கக்கூடிய ஸ்தானங்கிறதுனால அந்த சுவாபாவிகமாகவே அது பவித்திரமாக இருக்குது. ஏன்னா பொதுவாக அஸ்தியை தொட்டால், எலும்பை தொட்டால் தோஷம் உண்டு. நம்ம அதுக்கு ஸ்நானம் பண்ணணும், பிராயச்சித்தம் பண்ணணும். தெரிஞ்சுப்பட்டாலும் தெரியாமல் பட்டாலும் எலும்பு தொட்டால் பிராயச்சித்தம் பண்ணணும். இங்கே பகவான் ஒரு காரியத்தை போயிருக்கிறதுனால இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் காட்டுக்குள்ளே வனவாசத்தில் இருக்கிற காலத்தில் இப்போ இடதுகால் கட்டவர்கள் சுவாபாவிகமாகவே கங்கையோட சம்பந்தத்தினால பரம பவித்திரமாக இருக்கிற காரணத்தினால அதால் உதைச்சார் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் சொல்கிறார். ஸோ இது பல புராணங்களில் இந்த சம்பவம் ரெக்கார்ட் பண்ணப்படுறது. இது சில புராணங்களில் இது வேறு மாதிரியும் இருக்குது, அதையும் சொல்லணுமே. அப்போ சில பேர் பிரம்மா சுவாமி மகாவிஷ்ணுக்கு அபிஷேகம் பண்ணுறார். தட் இஸ் வாமனாவதாரம் எடுத்தபோது திரிவிக்ரமனாக உயர்ந்து ஒரு காலால் பூமியும் வலது காலால் பூமியும் இடது காலால் வானமண்டலத்தை நோக்கி போன போது இந்த அண்ட முகடு கிழிஞ்சுது. அண்ட முகடு கிழிஞ்ச போது இவர் அதை அபிஷேகம் பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி அப்படிதான் கங்கை வந்ததுன்னு ஒரு சில புராணங்களில் சொல்லப்படுறது. ஈவன் மகாபலிபுரத்தில் ஒரு சிற்பத்தில் ரொம்ப அழகாக அதை காட்டியிருப்பாங்க, டெபிக் பண்ணியிருப்பாங்க. திரிவிக்ரம அவதாரத்தில் இந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை. ஸோ அப்படி ஒரு விஷயம் சொல்லப்படுறது. இன்னும் வேற சில புராணங்களில் கிடையாது. இது பரமேஸ்வரனுடைய சங்கல்பத்தினால, சிவனுடைய ஒரு சங்கல்பத்தினால தேவியுடைய விரல்களிலிருந்து 10 விதமான வடிவங்களில் தோன்றியது. தசஹரான்னு பேர். கங்கை கங்கா தசரான்னு சொல்லி கொண்டாடக்கூடிய வழக்கம் உண்டு. கங்கையுடைய மந்திரத்திலையும் தசஹராங்கிற அந்த சப்தம் வருது. அப்போ அப்படி அம்பிகையுடைய விரல்களிலிருந்து தோன்றியது, உற்பத்தி ஆனது அப்படின்னு சொல்லி ஒரு சம்பந்தமும் சொல்லப்படுறது வேறு சில புராணங்களில். இன்னொரு புராணத்தில்
திரிபுரா ரகசியம்னு சொல்லக்கூடிய புராணத்தில் அம்பிகையை பற்றி சாக்தபரமான ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, தேவர்கள் எல்லாம் அம்பிகை இடத்துல பிரார்த்தனை பண்ணி சித்ஸ்வரூபிணியான உன்னை நாங்களே தபஸ் பண்ணி தான் தரிசனம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ உன்னை உணர்ந்து கொள்ளவோ உன்னை தரிசனம் பண்ணுறதோ எங்களுக்கே சிரமமாக இருக்கும்போது வரக்கூடிய காலத்தில் ஜனங்கள், பாமர ஜனங்கள் எப்படி உன்னை வழிபடுவார்கள்? அவர்களுக்கு உன்னுடைய அருள் வேண்டாமா? அதனால் அதற்காக நீ ஒரு அவதாரம் எடுக்க வேண்டும்னு சொன்ன உடனே அம்பிகை தோய ரூபமாக, நம்ம ஜலரூபமாக நான் அவதாரம் எடுக்கிறேன், அந்த அவதாரத்தை பாமரன் பண்டிதன் மட்டும் இல்லாமல் மிருகங்கள் முதல் கொண்டு எல்லாருக்குமே பார்க்க முடியும், அதை தரிசித்தாலோ ஸ்பர்சித்தாலோ குடித்தாலோ அவர்களுக்கு பாபங்கள் நீங்கி புண்ணியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அம்பிகையே கங்காவாக அவதாரம் பண்ணினாள்னு சொல்லி அந்த திரிபுரா ரகசியம் முதலான கிரந்தங்களில் அப்படி ஒரு சரித்திரமும் காண கிடைக்கிறது. ஸோ இது 3 சரித்திரமும் காண கங்கை இருக்கு. ரைட். கங்கை பற்றி சொல்லும்போது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். மகாபாரதத்தில் வந்து பீஷ்மர் வந்து கங்கா புத்திரர் அப்படின்னு சொல்லப்படுறார். அதே போல முருகனுக்கு காங்கேயன் அப்படிங்கிற பேரும் கங்கையில் அவதரித்தவர். எப்படி இதெல்லாம் வந்து எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம்? இல்லை, அதாவது பீஷ்மரை கங்காபுத்திரர்னு சொல்லும்போது அது எப்படி வருது அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்கு ஒரு பூர்வ சரித்திரம் வருது இல்லையா. சாந்தனு வந்து தேவகங்கையாக இருக்கக்கூடிய அவளுடைய தேவமங்கையாக இருக்கக்கூடிய அவளை பார்த்து ஆசைப்பட்டாருங்கிறதுனால அவளுடைய ஒரு அம்சம் பூலோகத்துக்கு வந்தது. சாந்தனுடைய அம்சம் எப்படி பூர்வத்தில் அஷ்டவசுக்குள்ள ஒருத்தராக இருந்தவர் பிறக்கிறாரோ, இல்லை அஷ்டவசுல இருக்கிறாரோ பீஷ்மர் அவருடைய தகப்பனாக சாந்தனு எப்படி அங்கிருந்து தேவலோகத்தில் இருந்த அங்கே ஒரு தேவ கணத்தில் ஒருவராக இருந்தவர் இங்கே பிறக்கிறாரோ, அதே போல கங்கையுடைய ஒரு அம்சம் இங்கே பிறக்கிறது. அப்படி அதான் நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. அப்போ அவர்களுடைய புத்திரனாகத்தான் பீஷ்மர் பிறக்கிறார். இந்த அஷ்டவசுக்குள்ள ஒருத்தர் ஒரு சாபத்தின் காரணமாக பிறக்கிறார். மனைவியின் பேச்சை கேட்டு பண்ணதுனால இந்த பிறவியில உனக்கு மனைவி இல்லாமல் போகட்டும்ங்கிற நிலைமை அவருக்கு ஏற்படுது. அப்போ அந்த இடத்துல அவர் கங்காபுத்திரனாக அவர் அறியப்படுறார். முருகப்பெருமானுடைய சரித்திரம் வரும்போது சிவபெருமானுடைய அந்த சக்தியை அவர் அக்னிகிட்ட கொடுக்குறார். அந்த அக்னியால் அந்த சக்தியை தாங்க முடியாமல் அவர் கங்கையிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதாகவும், கங்கை தானே தன்னிலிருந்து ஒரு சக்தியை கங்கையாலையும் தாங்க முடியலையாம். அப்போ கங்கை ஒரு பொய்கையாக இதானாலும் சுருங்கி அதை தாங்கினாலும், அதான் சரவண பொய்கையாக நாணல் காடாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல தோன்றி, சரவணம்னா நாணல் காடுன்னு தான் நாணல் காடு. ஸோ அதற்குள்ளாக அந்த சக்தியை கொண்டு போய் சேர்த்து அந்த நாணல் காடே தேஜோமயமாக விளங்கித்தான் இந்த பொய்கையால் சூழப்பட்டு அந்த சிவனுடைய சக்தியினால, அந்த சக்தி தான் அதுலேருந்து முருகன் பிறந்தாருங்கிறதுனால அவரும் கங்கையுடைய புத்திரனாக விளங்குற காரணத்தினால காங்கேயன் அப்படின்னு ஒரு பேர். நம்ம கோயம்புத்தூர் பக்கத்து கூட காங்கேயம் ஊர் இருக்கு. ஆமாம், அது வந்து இந்த பேர்லேருந்து வந்தது தான். முருகப்பெருமானுக்கு காங்கேயன்கிற பேர் வந்ததுக்கு காரணம் கங்கா புத்திரனாக விளங்குறதுனால. ஓஹோ, ரைட். இப்போ நம்ம கங்கை ஆறுக்கு போகிறோம், அதாவது குறிப்பாக காசி கயா மாதிரியான இடங்களுக்கு போகிறோம். இது மாதிரி புண்ணிய கஷேத்திரங்கள் இருக்குது. இதெல்லாம் கங்கை உடைய கரைகளில் தான் நமக்கு இருக்குது. இந்த இடங்களில் சில பேர் நான் சொல்ல கேட்டிருக்கேன், அதாவது இந்தந்த இடங்களில் தான் வந்து ஸ்நானம் பண்ணணும், அதுதான் புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது பிரமாணங்கள் இல்லை? அங்கே இடத்துல ஸ்நானம் பண்ணால் மட்டும்தான் புண்ணியம், மிச்ச இடத்துல ஸ்நானம் பண்ணால் புண்ணியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல பண்ணால் கூடுதல் விசேஷம், அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா கங்கை அப்படிங்கிறது பூர்ணமாகவே பரிபூர்ணத்தோடு வழங்கக்கூடிய பவித்திரமான ஒரு விஷயம். அதனால தான் காசியில் தீட்டு கிடையாது. காசியில் ஸ்மசானத்துக்கு வழக்கமாக ஸ்மசானத்துக்கு போனால் தீட்டு உண்டு இல்லையா. காசியில் வந்து காசிக்கே பேர் மகா ஸ்மசானம், இந்த ஊருக்கே பேர் மகா ஸ்மசானமாக இருந்தாலும் அங்கே தீட்டு கிடையாது. காரணம் என்னென்னா கங்கை ஓடக்கூடிய காரணத்தினால. ஸோ இப்போ பொதுவாக கங்கோ உற்பத்தி ஆகக்கூடிய கங்கோத்ரி, பத்ரி இல்லை சாரி கங்கை உற்பத்தி ஆகக்கூடிய கங்கோத்ரி, ஹரித்வார், ரிஷிகேஷ். இப்போ கயாவில் நீங்கள் சொன்னீங்க, கயா கிடையாது. கயாவில் வந்து அங்கே ஓடக்கூடிய நதி ஃபல்குனி, கங்கை கிடையாது. கங்கை இல்லை. ஆமாம். ஸோ அது எல்லாத்தையும் விட முக்கியமாக காசி. ஸோ ஹரித்வாரை விடவும் ரிஷிகேஷை விடவும் கங்கோத்ரியை விடவும் காசியில் இருக்கக்கூடிய கங்கைக்கு ஏன் விசேஷம்னா அங்கே தான் கங்கை வடக்கு நோக்கி பாய்கிறது. பொதுவாகவே ஒரு வடக்கு நோக்கி ஒரு காரியத்தை பண்ணும்போது அதுக்கு விசேஷம் ஜாஸ்தி, டபுள் மடங்கு பலன் நமக்கு. அதனால் அப்படி காசியில் மட்டும் கங்கை வடக்கு நோக்கி பாய்றதால இந்த இடங்கள்லாம் முக்கியம். இப்போ கல்கட்டா வரைக்கும் கங்கை ஓடுறது, பலாயிரக்கணக்கான கிலோமீட்டர் போகிறது. ஆனால் அங்கே இருக்கிற கங்கைக்கு இப்போ புனிதத்துவம் கம்மி அப்படின்னோ இங்கே இருக்கிற கங்கை புனிதத்துவம் ஜாஸ்தின்னு அர்த்தம் இல்லை. ஆனால் சில க்ஷேத்திரங்களுடைய சம்பந்தம் ஏற்படுற காரணத்தினால அங்கே கூடுதலான புண்ணியம் கிடைக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அங்கே கங்கை புரிந்தமே இல்லை, இங்கே மட்டும்தான் புரிந்தோம் அப்படி எடுத்துக்க கூடாது. அதே போல் நமக்கு இப்போ திரிவேணி சங்கமம் அங்கேயும் பிரயாகராஜில் ஓடுறது. ஆமாம். அப்போ அங்கேயுமே நமக்கு கங்கையுடைய விசேஷம் என்னென்னா சுத்த கங்கை தனியாக தெரியும். இப்போ காசிக்கு போயிட்டு வந்தால் காசி யாத்திரை போயிட்டு வந்தால் கங்கை கொண்டு வருதுன்னு ஒரு மரபு இருக்கு இல்லையா. அது கங்கையை கொண்டு வந்து அவர் உள்ளூர் இருக்கிற சிவாலயத்துக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கணும், வீட்டில் வச்சு கங்கா பூஜை பண்ணணுங்கிற ஒரு சம்பிரதாயம் உண்டு. அதுக்கு கங்கை பல பேர் வந்து காசியில் எடுப்பாங்க, அதுக்கு கூடாது. ஏன்னா காசியில் வந்து பல தீர்த்தங்கள் கலந்து வரக்கூடிய கங்கை. காசியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் இருக்குது, சக்கர தீர்த்தம் இருக்குது, ஏற்கனவே அங்கே கங்கை இங்கே வரதுக்கு முன்னாடியே ஏற்பட்ட தீர்த்தங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ கங்கையோட கலந்து
வந்துடுது. ரைட் ரைட். அதனால வந்து அப்படி வரக்கூடியது. அங்கே பஞ்ச கங்கானே இருக்குது, 5 கங்கைகளாக அங்கே இருக்குது. அதெல்லாம் ஏற்கனவே இருந்த தீர்த்தங்கள். அப்போ ஆனால் சுத்த கங்கை எங்கே எடுக்கணும்னா அலகாபாத்தில் சங்கமம் ஆகிறதுக்கு முன்னாடி எடுக்கணும். ஓஹோ, அது தனியாக தெரியும். தனியாக தெரியும். பிரயாகராஜில் திரிவேணின்னு சொல்கிறோம். கங்கா யமுனா கண்ணுக்கு தெரியும், சரஸ்வதி கண்ணுக்கு தெரியாது. வேணின்னா பின்னல்னு அர்த்தம். பின்னல். பெண்கள் போடக்கூடிய பின்னல் பார்த்தோம்னா அது ஆக்சுவலாக 3 ப்ளீட்டாக எடுத்து தான் பண்ணுவாங்க, ஆனால் 2 தான் கண்ணுக்கு தெரியும். அதுபோல் கங்கையும் யமுனையும் தெரியும், சரஸ்வதி கண்ணுக்கு தெரியாது. அந்தர்வாகினியாக உள்ள இருப்பான். ரைட் ரைட். கங்கை யமுனை நமக்கு ஸ்பஷ்டமாக எப்படி தெரியும்னா வெள்ளை வெளையர்னு இருக்கக்கூடியது கங்கை, கருப்பாக இருக்கக்கூடியது யமுனை. நீர்நிலையாக இருந்தால் ஒரு நிறம் மாறுபட்டிருக்கும். அப்போ அந்த சுத்த கங்கையை அங்கே தான் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட மரபு, இந்த காசி யாத்திரையில் இருக்கக்கூடிய மரபு. ரைட் ரைட். இப்படி காசி யாத்திரையின் போது நம்ம வந்து எடுத்துகிட்டு வரோம். பல பேர் வந்து கங்கா ஜலத்தை வந்து வீட்டில் வந்து வச்சுக்கிறோம். அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும்? அதுக்குன்னு சில ஏதாவது பூஜைகள்லாம் பண்ணணுமா? இல்லை, பொதுவில் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இங்கிருந்து ராமேஸ்வரம், காசி ராமேஸ்வரம் தான் மரபு. ஸோ தனுஷ்கோடி போய் அங்கே தனுர் பூஜை பண்ணி அங்கேருந்து 3 பிடி மண்ணை எடுத்து ஒன்று அங்கேயே கரைச்சி ஒன்று தானம் கொடுத்து 1 பிடி மண்ணை எடுத்துன்னு போகணும். இங்கேருந்து எடுத்துன்னு போகிற மண்ணை அலகாபாத்தில் போய் திரிவேணியில் கரைக்கணும். அப்புறம் அங்கேருந்து சுத்த கங்கை எடுத்துட்டு காசி யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு கயாயெல்லாம் போயிட்டு மறுபடியும் திரும்பி வரணும். திரும்பி வந்த பிற்பாடு அந்த கங்கையை கிட்டத்தட்ட உங்களுக்கு சின்ன சின்ன சொம்புல எடுத்துன்னு வரும். அங்கேயே நமக்கு அப்படி தானே கங்கை சொம்புன்னு தான் கிடைக்கும். அங்கே போனால் அடைச்சி கொடுத்துருவா. நம்ம சுத்த கங்கையை நம்ம பூஜை பண்ணி எடுத்துன்னு வரணும், சும்மா எடுத்துன்னு வரக்கூடாது. எந்த புண்ணிய தீர்த்தமே இப்போ கும்பாபிஷேகத்துக்கு தீர்த்தம் கொண்டு வரோங்கிறான். நம்ம அப்படி கொண்டு போனால் சும்மா அப்படி ஒரு பக்கெட்டை போய் எடுத்துன்னு வரது இல்லை. அந்த நதி ஒரு தேவதை, அந்த தேவதைக்கு பூஜையை பண்ணி அந்த அனுமதியோடு அதை நம்ம கொண்டு வரது தான் மரபு. அதுதான் விஷயம் தெரிஞ்சவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. சும்மா நம்ம போய் நான் தீர்த்தம் கொண்டு வரேன்னு கொண்டு வர முடியாது, இப்படி தான் கொண்டு வரணும். அப்படி அங்கே வேணி பூஜைன்னு உண்டு. இந்த வேணி பூஜையெல்லாம் பண்ணி அந்த திரிவேணிக்கு பூஜையை பண்ணதுக்கு அப்புறமா தான் இதை கங்கை எடுத்துன்னு வரணும். எடுத்துன்னு வந்ததுக்கு பிற்பாடு 2-3 சொம்பா எடுத்துன்னு வருவா, சின்ன சின்ன சொம்பா நிறைய கொண்டு வருவா. கொண்டு வந்ததுக்கப்புறம் வழக்கமான ஒரு இருக்கிற மரபு என்ன அப்படின்னா, நம்பர் 1 அவர்கள் உள்ளூரில் இருக்கிற சிவாலயத்துக்கு அந்த கங்கையால் அபிஷேகம் பண்ணணும் அந்த சிவனுக்கு. ஓஹோ. நம்பர் 2 மறுபடியும் ராமேஸ்வரத்துக்கு போய் அந்த ராமநாத சுவாமிக்கு இந்த கங்கையால் அபிஷேகம் பண்ணணும். பிற்பாடு அந்த கங்கையை வீட்டில் வச்சு கங்கா பூஜான்னு சொல்லி அந்த கங்கையில் இருக்கிற தேவதையாக அந்த கங்கையை பாவித்து அவளுக்கு ஷோடசோபச்சார பூஜைகள் எல்லாம் பண்ணி சமாராதனைன்னு சொல்லி போஜனங்கள் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இந்த கங்கா பிரசாதத்தை அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். ஓஹோ, இவ்வளவு இப்படி பண்ணால் தான் காசி யாத்திரை பூர்த்தி ஆகும். கிரமமான காசி யாத்திரைங்கிறது சும்மா நம்ம போயிட்டு வரது பேர் ஒரு இதுதான். கிரமமாக காசி யாத்திரை பண்ணணும்னா இப்படி தான். தனுஷ்கோடியில் போய் நீங்கள் சங்கல்பம் பண்ணி இது எல்லாத்தையும் முடிச்சு காசியில் போய் பித்திருக்காரியங்களெல்லாம் கையால் போய் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து மறுபடியும் ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி மறுபடியும் இந்த கங்கையை வீட்டில் பூஜை பண்ணி சமாராதனம் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த காசி கயிறு, இந்த கங்கை சொம்பு இதெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும். இதுதான் ப்ரொசீஜரான ஒரு விஷயம். அந்த கங்கை சொம்பு வீட்டிலே வச்சுருப்போம் நம்ம எல்லாருக்கும். ஏதாவது நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக யாராவது வயதானவர்கள் அவருடைய இறுதி காலத்தில் இந்த கங்கை சொம்பை அவர்களுடைய வாயில் கொடுக்கணும். ஏன்னா கொடுத்தா அவர்களுக்கு மோட்சம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை நம்முடைய மதத்தில் இருக்கிற காரணத்தினால அந்த கங்கை அப்படியே இருக்கும். அதுதான் ஆச்சரியம். எதுவுமே ஆக ஒரு பூச்சியோ இதுவே இல்லாமல் அந்த கங்கை பல வருஷங்களாக 40-50 வருஷமாக இருக்கிற கங்கையெல்லாம் இருக்குது. சீல் பண்ணி வச்சது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் கங்கையுடைய புனிதம். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்க்குறோம், பொன்னியம்மன் சில கோவில்லாம் இருக்கும். அது அநேகமாக காவேரியை குறிக்கதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கங்கை அம்மன் கோவில்னே பல இடங்களில் பார்க்க முடியுது. சென்னையில் மட்டுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 கோயில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப பிரபல்யமாக இருக்குது. இந்த கங்கை அம்மன் சொல்கிறது கங்கா தேவி தான் இருக்கலாம். அது வந்து எனக்கு உறுதியாக எனக்கு சொல்ல தெரியல. அது வந்து சில நேரங்களில் இந்த மாதிரியான கங்கான்னு சொல்லக்கூடிய தேவதையுடைய வழிபாடாக இருக்கும். சில கோவில்கள் மனிதராக இருந்து அவர்கள் தெய்வமாக்கப்பட்டு வணங்கப்படக்கூடிய சம்பிரதாயத்தில் இருக்கிறவர்களாகவும் இருக்கலாம். நமக்கு உறுதியாக சொல்ல தெரியல, தெரியாத விஷயத்தை தெரியலன்னு தான் சொல்லணும். ரைட், ஓகே. இப்போ நம்ம வந்து தீபாவளி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஏன் அப்படி கேட்குறோம்? இல்லை, பொதுவாகவே கங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பவித்திரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அந்த தீபாவளி அன்னைக்கு தைரியலட்சுமி ஜலே கங்கா அப்படின்னு சொல்கிறோம். அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஆமாம். ஸோ அன்றைக்கி யாரெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறார்களோ அவருக்கு லட்சுமி கட்டாட்சம் ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்போது இருக்கிற அத்தனை தைலத்திலையும் மகாலட்சுமி ஆவிர்பாவமாக இருப்பாள். இருக்கிற அத்தனை ஜலத்திலையும் நம்ம வீட்டில் பிடிச்சி வெந்நீர் போட்டு வச்சாலும் பாய்லரில் போட்டு வச்சாலும் அந்த வெந்நீரில் கங்கை அன்னைக்கு ஆவிர்பாவம் ஆகிறாள் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம். தைரியலட்சுமி ஜலே கங்கா தீபாவளியாம் சதுர்தசின்னு சொல்கிறது. அப்போ அந்த தீபாவளி அன்னைக்கு அத்தனை தைலத்திலையும் மகாலட்சுமியும் அத்தனை ஜலத்திலையும் கங்கையோட ஆவிர்பாவம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தினால நம்ம எல்லாரும் அன்னைக்கு புனிதர்கள் ஆகணும், பாவங்களை நீக்கி புனிதத்தை அடையக்கூடிய ஒரு தன்மையாக அது
பொதுவாக எண்ணெய் ஸ்நானம் அப்படி தானே சொல்கிறது. ஆமா. எண்ணெய் ஸ்நானம் பண்ணினாலே நமக்கு வந்து சுத்தம் ஏற்படுறது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதனால அந்த விஷயத்தை அன்னைக்கு சங்கல்பமாக வச்சிருக்கு. அதனால தான் காசிலையுமே அன்றைக்கி நிஜமாகவே கங்கையில் போய் நம்ம ஊரில் இருக்கிற பாய்லரில் பிடிச்ச வெந்நீரில் கங்கை இருப்பார்னா காசியில் சந்தேகம் வேண்டாமே. காசியில் வந்து தீபாவளி ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகையாக கொண்டாடப்பட்டு அன்றைக்கி அன்னபூர்ணிக்கு தங்க அன்னபூர்ணி அலங்காரம் பண்ணி வைக்கப்பட்டு லட்டு ரதத்தில் அம்பாள் உட்கார்ந்துருக்கூடிய இதை பண்ணி சிவபெருமானுக்கு அந்த பிக்ஷை அளிக்கக்கூடிய கோலத்தில் நீங்கள் அன்னபூர்ணியோட தரிசனம் ரொம்ப விசேஷம் காசியில் தீபாவளி அன்றைக்கி. அந்த வருஷத்தில் 3 நாள் தான் தீபாவளி ஒட்டி இருக்கிற வடநாட்டில் 3 நாள் கொண்டாடுற மரபு இருக்கே. அந்த 3 நாள் தான் அன்னபூர்ணி வந்து தங்க அலங்காரத்தில் நம்ம தரிசனம் பண்ண முடியும். ரைட் ரைட் ரைட். ஆகவே கங்கை அப்படிங்கிறது வந்து உற்பத்தியில் ஆரம்பித்து எளிய மனிதர்களோட எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப அத்தனை பேர் வீட்லேயும் கங்கை இருக்கும். ஆமாம் 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 ஆமாம். அது காசிக்கு போனாலும் போகாட்டியும் போயிட்டு வந்தவர்கள்ட்டேருந்து வாங்கி வச்சாது எல்லார் வீட்டையும் நம்ம கங்கையை வச்சுருப்போம். ஏதோ ஒரு நமக்கு ஒரு அசுத்தி வீட்டில் ஏற்பட்டிருக்கு, சுத்தி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டதுன்னா அதுக்கு நம்மளால் வேறு எதுவுமே பண்ண முடியாட்டாலும் இந்த கங்கையை உடச்சி எடுத்து அதை தெளிச்சிட்டாலே போருமே. அதுக்கு கங்கை என்றைக்குமே பரம பவித்திரமாகத்தானே இருக்குது. நம்ம சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு பூஜை பண்ணுறோம், அந்த பூஜையில் ஒரு கலசத்தை வச்சுருக்கோம், அந்த கலசத்தில் தேவதைகளுக்கு முதல்ல கங்கையை தான் ஆவாகனம் பண்ணுறோம். நார்மலாக நம்ம பைப்பில் பிடிச்ச தண்ணியாக இருந்தாலும் அதில் கங்கையை நம்ம ஆவாகனம் பண்ணி அந்த கங்கை அவ்வளோ பரம பவித்திரமான கங்கைனா ஆகாச கங்கையாக இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. இப்போ ஆகாச மண்டலத்தில் பாய்ந்து அங்கேருந்து பூலோகத்துக்கு வந்தால் கங்கை அவ்வளோ பரம பவித்திரமாக விளங்குற காரணத்தினால நம்ம அப்படி கங்கையை ஆவாகனம் பண்ணி கொண்டு வரோம். கங்கையே இருக்கும்போது அந்த கங்கையை நம்ம தெளிச்சுறதுனாலே அந்த இடம் பவித்திரம் ஆயிடுறது அப்படிங்கிறது தான் சங்கல்பம். அதனால் எளிய மனிதர்கள் வரை எல்லோரும் அந்த கங்கையை வச்சிருக்கிற ஒரு வழக்கம் நம்முடைய மரபுல பார்க்குறோம். நிச்சயமா இருக்கு. இப்போ இந்த கங்கோத்பத்தி சப்தமி வருது இல்லையா, இதுக்கு ஏதாவது பண்ற மரபு உண்டா? இப்போ ஸ்பெஷலான பூஜைகள் இந்த மாதிரி மரபுகள் உண்டா? இல்லை, பொதுவில் எனக்கு தெரிஞ்ச அப்படி விசேஷமான மரபுகள் ஒன்றும் இல்லை. பட் பொதுவாக என்ன பண்ணுறது அப்படின்னா அவரவர்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை அன்னைக்கு கங்கையாக பாவித்து இனி எந்த நீர்நிலைக்கு பூஜை பண்ணாலும் கங்கா பூஜை தான் அதுக்கு பேர். அந்தந்த தேவதைகளுக்கு பூஜை பண்ணினாலுமே கூட அதை பொதுவில் சொல்லக்கூடிய சொல்லவிட என்ன அப்படின்னா அது கங்கா பூஜைன்னு தான் நம்ம சொல்கிறோம். தண்ணினாலே அது கங்கை தான். அதனால் அவர்கள் நம்ம இப்போ ஏதோ ஒரு புஷ்கரம் 12 வருஷத்துக்கு ஒருக்கா வருது, அந்த புஷ்கர தண்ணிக்கு தான் நம்ம வந்து பண்ணணுங்கிறது இல்லாமல் அன்னைக்கு நம்ம ஒரு ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு விஷயமாக மட்டும் இல்லாமல் ஒரு சமூக ரீதியான ஒரு பொறுப்புணர்வோடையும் நம்ம இதை பார்க்கலாம். நம்ம அப்படி போய் நம்ம அதோட அவர்கள் நீர்நிலையை சுத்தப்படுத்துறது, அந்த நீர்நிலைக்கு விசேஷமான பூஜைகளை செய்து நீரை நம்ம கொண்டாடும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோடைய சமிருத்தி ஏற்படும். நிச்சயமா. இப்போ நம்ம ஒரு சாதாரணமாகவே பார்ப்போமே, இப்போ இந்த புஷ்கரம் வந்து கொண்டாடப்பட ஆரம்பிச்சதுலேருந்தே காவேரியில் நீர் வரத்து கொஞ்சம் அதிகரிக்க தான் செஞ்சிருக்கு. நம்ம பொதுவில் நம்ம பார்க்குறோம். அதனால வந்து நம்ம அது மாதிரியான நீர்நிலைகளை சும்மா நம்ம பூஜை பண்ணுறதுக்காக இது இல்லை, அதை நம்ம கொண்டாடணும் அப்படின்னாலே அதை பாதுகாக்கணும்னு ஒரு அர்த்தம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். அந்த ஒரு சமுதாய பொறுப்புணர்வும் புரிந்துணர்வும் நம்மளுக்கு வேணும். நீர்நிலை நம்மளே போய் குப்பைப்படுத்தக்கூடாது. அதாவது என்விரான்மெண்ட்டை வந்து பாதுகாக்கணும். ஆமாம், வாட்டர் பொல்யூஷனை அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பாக வாட்டர் பொல்யூஷன் அவாய்ட் பண்ணுறது நம்முடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அப்போ அது நம்முடைய ஒரு இதோ சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது நம்ம வெறும் வழிபாடாக அதை பார்க்காமல் அதோடு சேர்ந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும். நிச்சயமா. அந்த எண்ணம் வந்தாலே இது வந்து கடவுளாக நம்ம நீரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை அசுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு பழைய காலத்தில் அப்படித்தானே இருந்தது. நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு பல் தேய்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நீர்நிலைக்குள்ளே துப்ப மாட்டாங்க. அங்கேருந்து ஒரு சொம்புலையோ வேற ஒரு கோலையிலையோ தண்ணி எடுத்து நதிக்கரையில் இருக்கிற வேற ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மரத்துலையோ இல்லை ஓரமான இடத்துலையோ தான் பல் தேய்ச்சி துப்புற வழக்கம் இருந்தது. அசுத்தங்களை வந்து நீர்நிலையில் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஏன்னா அது தெய்வமாக மதிக்கப்பட்டிருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. நம்ம அதை அந்த உணர தவறுன்னு ஒரு காலகட்டம் ஒரு டிரான்சிஷன் ஆனதுல இருந்தால் இன்றைக்கி இவ்வளவு பொல்யூஷன் ஆகி நீர்நிலைகளும் வற்றி போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிடுது. நிச்சயமா. ஆகவே நிறைவாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த நாள் வந்து நமக்கு தெரிஞ்ச வகையில் நாம் வந்து அனுசரிக்க வேண்டும். அத்தோட சேர்ந்து இந்த என்விரான்மெண்டல் அவேர்னஸும் சேர்ந்து இருக்கணும். எல்லா மரபை சேர்ந்தவர்களுக்கும் இது புனிதம். கங்கை வந்து இந்து மதத்தில் வந்து மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் சாக்தர்களுக்கும் பார்சி மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் பாக்கி எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுமே இது வந்து புனிதமாக தான் பார்க்குறோம். அதில் வந்து எந்த விதமான ஒரு செகண்ட் தாட்டும் வச்சுக்கல. அதனால் வேறு சில மரபுகளுக்குமே இது புனித ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. ஆமாம், நிச்சயமா. இந்தியாவில் ஓடக்கூடிய மிகப்பெரிய ஜீவநதி. ஆமாம், ஜீவநதி. அதோடு இல்லாமல் உப ஆறுகள் எக்ஸ்ட்ராவாக அதை சேர்த்துட்டு ஓடுது. அது மட்டும் இல்லாமல் ஜாகிரபிக்கலாகவே நம்ம பார்க்க போனால் உலகின் எந்த ஒரு அமைப்பும் இவ்வளவு ஒரு அழகான ஒரு சமவெளி வந்து உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படியான அற்புதமாக அந்த இமயமலையில் வரக்கூடிய ஆறுகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அப்படியே கீழே கொண்டு வந்து அங்கே ஃபுல்லாக அவ்வளவு பசுமையாக இருக்குது, அவ்வளவு செழிப்பு இருக்குது, அக்ரிகல்ச்சர் நடக்குது, அதனால் ஜனத்தொகையும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த அற்புதமான விஷயம் நமக்கு கிட்டத்தட்ட இந்த இந்தியா அப்படிங்கிறது வந்து உருவானதே இந்த கங்கை கரையில். அதனால தான் உங்களுக்கு மார்க் ட்வைன் வந்து காசியை பற்றி பேசும்போது ஓல்டர் தன் ஹிஸ்டரி அப்படின்னாரு.
ஏன்னா அதுக்கு காரணம் கங்கை தான். கங்கை தான். ஆகவே இந்தியாவோட கலாச்சாரத்துல கங்கைக்கு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய இடம் இடம் இருக்கு அப்படிங்கிறத வந்து மறக்கவே நம்ம முடியாது. மறுக்கவே முடியாது. ஆகவே மீண்டும் இப்படியான ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.